வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வருடாந்த காந்தி ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடைபெறுவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் லண்டனில் உள்ள டேவிஸ்டாக் சதுக்கத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலை நேற்று சேதப்படுத்தப்பட்டதற்கு இந்திய உயர்ஸ்தானிகரம் கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது. தேசப்பிதா தியான தோரணையில் அமர்ந்திருக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்ட சின்னமான அந்த சிலையின் அடிப்பகுதியில் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. லண்டனில் உள்ள டேவிஸ்டாக் சதுக்கத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலையை சேதப்படுத்திய நாசகர செயலை வன்மையாக கண்டிப்பதாக லண்டனில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் சமூக ஊடகத்தில் தெரிவித்தும் இருக்கின்றது. இதுவரும் நாசவேலை மட்டுமல்ல, சர்வதேச அகிம்சை தினத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு அகிம்சை கருத்து மற்றும் மகாத்மாவின் மரபு மீதான வன்முறை தாக்குதலாகும். இது தொடர்பில் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். சிலையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக லண்டனில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச அகிம்சை தினமாக நியமிக்கப்பட்ட காந்தி ஜெயந்தி ஆண்டுதோறும் அக்டோபர் 2ஆம் தேதி லண்டனில் உள்ள நினைவு சின்னத்தில் மலர் அஞ்சலி மற்றும் அவருக்கு விருப்பமான பாடல்கள் இசைக்கப்பட்டு நினைவு கூறப்படுகின்றது. இந்தியா லீக்கின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட இந்த வெண்கல சிலை அருகில் உள்ள லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் மகாத்மா காந்தி சட்ட மாணவராக இருந்த நாட்களை குறிக்கும் வகையில் 1968ஆம் ஆண்டு சதுக்கத்தில் திறக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பெருநகர போலீசார் விசாரணைகளை தற்போது முன்னெடுத்தும் வருகின்றார்கள். இவையொருபுறம் இருக்க, காசா இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர 4வது முறையாக நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். காசா மீது 1.5 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 65,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையில் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நேற்று அமெரிக்கா சென்றார். அப்போது வெள்ளை மாளிகையின் வாசலுக்கு வந்த ட்ரம்ப் காரில் இருந்து வெளியே வந்த நெதன்யாகுவை கைகுலுக்கி வரவேற்றார். நடப்பு ஆண்டில் 4வது முறையாக நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார். அவர் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் சார்பில் தீவிர அழுத்தம் தரப்பட்டது. இதனால் காசா போர் விரைவில் முடிவுக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று சொல்லியும் தெரிகின்றது. எனினும் காசா மற்றும் மேற்கு கரை பகுதியை தன்வசம் எடுத்துக்கொள்ளும் முடிவில் நெதன்யாகு இருக்கின்றார் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. காசாவை வருங்காலத்தில் யார் நிர்வகிப்பது என்பது பற்றியும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா விவகாரத்தில் அதிக நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்று செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் கூறியும் இருந்தார். தொடர்ச்சியாக அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கானோர் பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தீவைப்பு சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்திருந்தார்கள். தாக்குதல் நடத்தியவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். கிராண்ட் பிளாங்க் நகரில் உள்ள அந்த தேவாலயத்துக்கு 2 அமெரிக்க கொடிகள் கட்டப்பட்ட பெரிய வகை காரில் வந்த சான்ஃபோர்ட் அந்த காரை தேவாலய வாசலில் மோதச் செய்தார். பிறகு அந்த வாகனத்தில் இருந்து இறங்கி அவர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். தேவாலயத்துக்கும் தீ வைத்தார் என்று காவல்துறை தலைவர் வில்லியம் ரென்யே ஊடகங்களிடம் கூறியிருந்தார். அவர் எரிவாயுவை பயன்படுத்தி தீயிட்டதாகவும் வெடிகுண்டுகளை வைத்திருந்ததாலும் அவற்றை பயன்படுத்தினாரா என்பது தெரியவில்லை என்று போதைப்பொருள் துப்பாக்கி வெடிபொருட்கள் கட்டுப்பாட்டு அலுவலக அதிகாரி ஜேம்ஸ் டயர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சான்ஃபோர்டின் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் அங்கு அவரை பற்றிய போதிய ஆவணங்கள் இல்லை என்று கூறப்படுகின்றது. கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்க தேவாலயங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் துப்பாக்கிச் சூடுகளின் பட்டியலில் கிராண்ட் பிளாங்க் நகரில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவமும் இணைந்திருக்கின்றது.
இவையொருபுறம் இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் 100% வரி விதிக்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். இதுவரை இல்லாத வகையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் ஹாலிவுட்டின் உலகளாவிய வணிக மாதிரியை முற்றிலும் மாற்றக்கூடும் என்று சொல்லி நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். எங்கள் திரைப்படத்துறை பிற நாடுகளால் திருடப்பட்டு விட்டது, குழந்தையிடமிருந்து மிட்டாய் பறிப்பது போல எளிதாக என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த அறிவிப்புக்கு பின் நெட்ஃபிளிக்ஸின் பங்குகள் 1.5% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மே மாதம் இவ்வாறு திரைப்படங்களுக்கு வரி விதிக்கும் திட்டம் குறித்து முதலாக அறிவித்திருந்தார். ஆனால் எந்த நாடுகளுக்கு இந்த வரி பொருந்தும், எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதில் அவர் இதுவரை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை. திரைப்படங்கள் ஒரு புலமை சொத்தாகும், அவை சேவைத்துறையின் சர்வதேச வர்த்தகத்தின் ஒரு பகுதியாகும். அமெரிக்கா இந்த துறையில் அதிக வருவாய் ஈட்டுகின்றது என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான வரிக்கு சட்ட அடிப்படை இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார்கள். மேலும் இன்றைய ஹாலிவுட் படங்கள் பல நாடுகளில் தயாரிப்பு, நிதியுதவி, தொழில்நுட்ப வேலைகள், பார்வை விளைவுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உருவாக்குகின்றன. இதனால் ஒரு படம் முழுமையாக வெளிநாட்டு தயாரிப்பு என்று வகைப்படுத்தப்படுவது சிக்கலானது என்று ஸ்டுடியோ நிர்வாகிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். வெளிநாட்டு ஸ்டுடியோக்களுடன் கூட்டு தயாரிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அப்படங்களுக்கு இந்த வரி விதிக்கப்படுமா என்பதில் பெரும் குழப்பம் நிலவுவதாக திரைத்துறையினர் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இவையொருபுறம் இருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் பிரபல யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டை காவல்துறையினர் இன்று கைது செய்திருக்கிறதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. கரூர் சம்பவம் குறித்து தனது யூடியூப் சேனலில் அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கரூர் சம்பவம் தொடர்பாக தவக பொதுச் செயலாளர் உட்பட 3 பேர் மீது கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கிய 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த துயர சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்த விஜய் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு அறிவித்துமிருந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக கரூர் டவுன் காவல்துறையினர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் மதியழகன் மீது கொலைக்கு சமமாகாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை, குற்றமற்ற கொலை முயற்சி, மனித உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கரூரில் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதோடு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு மதுரை மாநகரியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் மனு தாக்கலும் செய்திருந்தார். சிவகங்கை மாவட்டம் ஆளவந்தான்பட்டியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரும் கரூர் துயர சம்பவத்துக்கு காரணமாக நடிகர் விஜய் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது உரிய சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எந்தவித பாரபட்சமுமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இணையவழியினூடாகவும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் இன்றைய தினம் பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. இதேவேளை கரூரில் தமிழக வெற்றிக் கழக கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தும் இருக்கின்றார். இந்த நிலையில் முறையான பாதுகாப்பு வழங்காமல் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று செந்தில் கண்ணன் தாக்கல் செய்த அவசர வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அனுமதி வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்த நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அதன்படி இந்த மனு மீது இன்று விசாரணைக்கு ஏற்கவில்லை. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்த வழக்கில் இடையீடு மனுவாக தாக்கல் செய்தால்தான் விசாரிக்க முடியும் என்றும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தெரிவித்தும் இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.